ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆணையம், அதாவது கமிஷன் தான் பார்க்க போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டாபிக் உள்ள போலாம். ஆணையம் அதாவது கமிஷன் அப்படின்றப்ப வந்து முக்கியமான ரெண்டு கமிஷன் பார்க்க போறோம். ஒன்னு ஃபைனான்ஸ் கமிஷன், இன்னொன்னு எலெக்ஷன் கமிஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் பார்ப்போம். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுது. இது எதுக்காக அமைக்கப்படுதுன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது தொடர்பான ஆலோசனை வழங்கும் குழுவா வந்து இந்த நிதி ஆணையம் அமையுது. அடுத்ததா நிதி ஆணையத்துடைய முதல் தலைவர் யாருன்னா நியோகி. அதாவது இவர் எந்த ஆண்டுல நியமிச்சிருப்பாங்கன்னா 1951 நியமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 12வது தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே.சி. ரங்கராஜன். இவர் எந்த ஆண்டு நியமிச்சிருப்பாங்கன்னா 2002 நியமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 13வது தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் எல் கோல்கார் தான் வந்து 13வது தலைவர். இவர் எந்த ஆண்டு நியமிச்சிருப்பாங்கன்னா 2007 அதாவது முதல் நியமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா 51 முதல் தலைவர் நியோகி. அவர் வந்து எந்த ஆண்டுக்கான பைனான்ஸ் கமிஷன் ஹெட்டா வந்து சேர்மேனா வந்து நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா 1952 இருந்து 57 வரையிலான அந்த காலகட்டத்துக்கு வந்து நியமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 12வதா நியமிச்சிருக்க தலைவர் கே.சி. ரங்கராஜன். இவர் வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டுக்கு வந்து நியமிச்சிருப்பாங்கன்னா 2005 இருந்து 2010 வரையிலும் அந்த ஆண்டுக்கான தலைவரா வந்து நியமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 13வது தலைவரான விஜய் எல் கோல்கார் வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டுக்கு நியமிச்சிருப்பாங்கன்னா 2010 இருந்து 15 வரைக்கும் நியமிச்சிருப்பாங்க. அடுத்ததா உங்களுக்கான ஒரு கொஸ்டின், 14வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யாரு, 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசியில வந்து நான் இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். அடுத்ததா தேர்தல் ஆணையம். நமக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்ன உடனே ஆர்டிகல் 324 இருந்து 329 இதுதான் நம்ம மைண்டுக்கு வந்து வரணும். இப்ப பாத்தீங்கன்னா 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அதுல வந்து சுனில் அரோரா, சுசில் சந்திரா, ராஜீவ்குமார், இவங்க 3 பேர் தான் வந்து தேர்தல் ஆணையர்கள். இதுல சுசில் அரோரா தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர். இவங்களுடைய பதவி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள், அப்படி இல்லைன்னா 65 வயது வரை. ஓகே, நம்ம இப்ப இது ஃபுல்லா ஒரு டைம் வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது நிதி ஆணையம் பாக்குறோம். நிதி ஆணையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுறாங்க. இது எதுக்காக அமைக்கப்படுது அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்க அந்த வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது தொடர்பான ஆலோசனை வழங்கும். அதாவது எப்படின்னா, இந்த நிதி ஆணையம் போயிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு பேரிடர் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான நிதி வேணும். ஒரு ஸ்டேட்ல வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப இதா இருக்கு, கண்டிப்பா இதுக்கு நிதி கொடுத்தா அந்த எஜுகேஷன் அப்படின்றது டெவலப் ஆகும், அந்த ஸ்டேட்டோடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். அப்படின்ற பட்சத்துல அந்த ஆணையம் வந்து ஆலோசனை நடத்தி ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அடுத்தது நிதி ஆணையத்துடைய முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியோகி. அதாவது 1951 நியமிச்சிருப்பாங்க. இவர் வந்து 1952 இருந்து 57 அந்த ஆணையத்துக்கான தலைவர். அடுத்ததா 12வதா பாத்தீங்கன்னா கே.சி. ரங்கராஜன். இவரை 2002 வந்து நியமிச்சிருப்பாங்க. இவரு 2005 இருந்து 2010க்கான நிதி ஆணையத்துடைய தலைவர். அடுத்தது 13வது பாத்தீங்கன்னா விஜய் எல் கேல்காரை வந்து நியமிச்சிருப்பாங்க. இவர் எந்த ஆண்டுக்கான நிதி ஆணையத்துடைய தலைவர்னா 2010 இருந்து 15. அடுத்தது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது 324 to 29 இருக்க ஆர்டிகல்ஸ். இப்போ 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அவங்கள ஒன்னு சுனில் அரோரா, இன்னொன்னு சுசில் சந்திரா, இன்னொன்னு ராஜீவ்குமார். இதில் சுனில் அரோரா அப்படின்றது தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர். இவங்களுடைய பதவி காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள், அப்படி இல்லைன்னா 65 வயது வரை. ஓகே, நம்ம 2 கொஸ்டின் கேட்டதுல 14வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு, 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாருன்ட்டு. 14வது நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து யூபி ரெட்டி. அதாவது இவர் எந்த இயர் வந்து கவர் பண்ணியிருப்பாருன்னா 2015 இருந்து 2020 வரைக்கும். அதே 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்.கே. சிங். இவர் வந்து எந்த ஆண்ட கவர் பண்ணியிருப்பாருன்னா 2020 இருந்து 25.
ஓகே, இதோட வந்து இந்த ஆணையம் அப்படின்ற டாபிக் வந்து முடியுது. கண்டிப்பா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ் நிறைய வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட், நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட்ஸ். இந்த டாபிக்கோடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த், உங்களில் ஒருவன்.